வணக்கம். நான் தான் உங்க வையாபுரி. பிக் பாஸ் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எனக்கு ஊர் இங்கே தான், வத்தலக்குண்டு பக்கத்திலே தான், தேனி தான். உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஊரை பத்தி, குடும்பத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்ல உணவு வேணும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். டாக்கிங்கை குறைச்சிட்டு வாக்கிங் இருந்ததுன்னா உடம்பு நல்லா ஸ்லிம்மா அழகா டைட்டா இருக்கும். அதனால வாக்கிங்கும் தேவை, நல்ல ஃபுட்டும் தேவை. வாய்க்கு ருசியா இருக்குங்கிறதுக்காக அஜினமோட்டோ அது இதெல்லாம் போட்டு ரோட்ல எல்லாத்தையும் போட்டு ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா அதுல என்னென்ன கலக்குறாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வீட்டுல சாப்பிட்ட மாதிரியே நிஜமா நடிகர்கள், கலைஞர்கள் எல்லாருமே எல்லா ஊருக்கும், உலகம் பூரா ஒரு நாள் இங்கே ஷூட்டிங் இருக்கும், ஒரு நாள் அங்க ஷூட்டிங் இருக்கும், எல்லா இடத்துக்கும் போய்தான் ஆகணும். அதே மாதிரி நான் பல இடங்களுக்கு போயிருந்தா கூட, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா, நம்ம மதுரை பக்கம் எல்லாம் வரும்போது வீட்டு சாப்பாடு மாதிரி ஒரு நாட்டுக்கோழி குழம்பு, ஒரு நாட்டுக்கோழி ரசம், ஒரு மட்டன் சுக்கா அந்த மாதிரி சாப்பிடலாமேன்னு எல்லாருக்குமே தோணும். அந்த மாதிரி நாங்க விரும்பி எப்பயாவது போகும்போது பாத்தீங்கன்னா, எங்க ரோட்டு கடைகள்ல ஆவி பறக்க இட்லி எடுத்தாங்கன்னா அப்படியே கொஞ்சம் குழம்பு ஊத்தி சாப்பிடலாமான்னு ஆசையா இருக்கும். ஏன்னா எப்பயுமே இட்லியில அந்த மாதிரி நல்ல உணவுகள்ல கலப்படம் இல்லாம இருந்ததுன்னா அது உடம்புக்கும் ஒண்ணும் பண்ணாது, நமக்கும் இன்னும் நிறைய சாப்பிடணும் போல இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நான் வத்தலக்குண்டு வந்தப்ப எனக்குள்ள அப்படியே போகும்போது பார்த்தா ஓட்டு ரெசிடென்சி இங்கதான் ரூம் போட்டிருந்தாங்க. சரி இங்க தங்கி இருக்கோம், ஹோட்டல் எதுவும் இருக்கான்னு பார்த்தா பக்கத்திலே உள்ள நுழைஞ்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு மனம் இருந்தது உள்ளுக்குள்ள, கை மனம் சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் வராது. அதுக்காக வீட்டுல என் முன்னாடி கோச்சுக்க போறாங்க, அவங்களுக்கும் கை மனம் உண்டு. கை மனத்தை பார்த்தோன்னே சரி ஏதோ வீட்டு சமையல் மாதிரியே இருக்கு, சரி உள்ள போய் பார்ப்போம்னு வந்தேன். அதுக்கப்புறம் தான் அண்ணன் சொன்னாரு, என்னன்னா அம்மாச்சியா, கண்ணம்மா மெஸ் பாத்தீங்களா, அம்மாச்சி. அதாவது வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்ல முடியாது, அம்மாச்சி, அத்தாச்சி, மதினி சமைச்சதுங்கிற மாதிரி. அந்த மாதிரி அம்மா சமைச்ச மாதிரியே இருந்தது கண்ணம்மா மெஸ்ல. ஏன்னா ஹோட்டலுங்கிறது வேற, மெஸ்ஸுங்கிறது வேற. மெஸ்ஸுங்கிறது வீட்டு சாப்பாடு மாதிரி. இங்க வந்தோடனே அவர்கிட்ட கேட்டேன், நான் மேல ரூம் கொண்டு வரட்டுமான்னு கேட்டார். ரூம்ல பொட்டலம் கட்டி பிளாஸ்டிக் பேப்பர் அதெல்லாம் இப்ப அவாய்ட் பண்ணிட்டோம். இருந்தா கூட அதை பொட்டலம் கட்டி கொண்டு வந்து சாப்பிடறத விட ஹோட்டல்ல தலவாழ இலை போட்டு நம்ம ஊர்ல சாப்பிட்ட மாதிரியே அழகாக இலை போட்டு நல்ல நாட்டுக்கோழி குழம்பு வச்சு அழகா பரிமாறினாங்க. உண்மையிலேயே சந்தோஷமா சாப்பிட்டேன். நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட, நல்லா இருக்கு, உங்க ஹோட்டலை பத்தி சொல்லணும், அம்மா மெஸ்ஸை பத்தி சொல்லணும், கண்ணம்மா மெஸ்ஸை பத்தி சொல்லணும். ஏன்னா கண்ணம்மா வேற அம்மா வேற இல்ல, கண்ணு நல்லா இருந்தா தான் கண்ணு அம்மாவும் நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டோன்னே சொன்னேன், நானே சொல்றேன்னு சொல்லி. இங்க பிரியாணிலையும் சாப்பிட்டு முடிச்சோன்னே எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கை கழுவும் போது நமக்கு கையெல்லாம் பிசு 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 பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம, ஆயில் இல்லாம, ஒரு நல்ல நெஞ்ச கறிக்காம வீட்டுல சாப்பிட்ட மாதிரியே இருந்தது. நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் சுக்கா, அதுக்காக வேண்டி வெஜ்ஜும் இருக்குன்னு சொன்னார். சார் வெஜ்ஜு இருக்குங்கிறீங்களே, இப்ப நான்வெஜ் வெஜ் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. இல்ல சார், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல, அந்த பாத்திரங்கள் இதெல்லாம் வேற, இந்த பாத்திரங்கள் வேற அப்படின்னு சொன்னாரு. அந்த வெஜ்ஜிலையும் இன்னைக்கு உருளைக்கிழங்கு கூட்டு, அந்த கீரை பொரியல், அப்புறம் இன்னொன்னு ஏதோ வச்சிருந்தாங்க, அந்த பீட்ரூட் பொரியல், இந்த மாதிரி 3 வச்சிருந்தாங்க. 3மே உண்மையிலேயே பார்த்தா ஒரு நல்ல பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல், பிராமணால் ஹோட்டல்ல சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த வெஜ்ஜுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அதனால ரெண்டும், இந்த கடாய் வேற, இந்த சட்டி வேற, இந்த பாத்திரம் வேற, அந்த பாத்திரம் வேற, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சொல்றதுக்காகத்தான் உங்கள்கிட்டையும் பேசினேன், அவர்கிட்டையும் பேசினேன். இந்த பக்கமா யாரு கிராஸ் பண்ணாலும் ஓட்டு ரெசிடென்சி பக்கமா வந்தீங்கன்னா அதனுடைய வளாகத்திலே இருக்கு. நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேங்க் ஸ்டாஃப் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், சார் உங்களா ரெகுலர் கஸ்டமரான்னு கேட்டேன். ஆமா சார், நிறைய ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அண்ணன்ட்ட ஆனா என்னன்னா, இது முதல்ல ஒண்ணு இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு கேட்டாரு. முன்னாடி அதெல்லாம் இருந்துச்சு, அப்ப இது எப்பயுமே இருக்கும். அந்த கான்பிடன்ட் தான் எப்பயுமே நமக்கு ஜெயிக்கக்கூடியது. ஏன்னா இப்ப அடுத்து இல்ல, நாங்க தான் இங்க இருப்போம், நாங்க தான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவோம். இதே மாதிரி நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு. அதனால நம்பிக்கை இருந்ததுனால், நல்ல தரமான உணவு இருந்ததுன்னா எப்ப வேணாலும் எந்த இடத்துல வச்சாலும் அது தேடி சாப்பிடுவாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் வத்தலக்குண்டுல ஓட்டு ரெசிடென்சி பக்கத்துல இருக்க கண்ணம்மா மெஸ். வாங்க, ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க விட மாட்டீங்க. எந்த ஊருக்கு போனாலும், கொடைக்கானலா கிராஸ் பண்ணுப்பா கண்ணம்மா மெஸ். டிஃபனும் சரி, ஈவினிங் நைட்டு டிஃபனும் சரி, மார்னிங் டிஃபனும் சரி, மதியானம் லஞ்சும் சரி, எல்லாமே இருக்கு. இவங்க தேனியில இருந்தா கூட அங்க இருந்து காலையில் 4 மணிக்கு எழுந்து பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் சமைக்க சொல்லி டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு பிறகுதான் வெளியவே வருது. அதனால நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. தைரியமா வாங்க, சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க. ஓகேவா?
வணக்கம்.